ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி இரவு மதியம் ஒரு 4:30 மணியை போல், மாலை 4:30 மணியை போல பால் வாங்க வேண்டும் என்பதற்காக அவர் வீட்டிலே சொல்லி பால் வாங்குவதற்காக வந்திருக்கிறார். அப்படி வந்தவரிடத்தில் அவருடைய செல்போனை பிடுங்கிக் கொண்டு அவருடைய வாகனத்தையும் பிடுங்கி அவரை பிடுங்கும் பொழுது இவர் செல்போனை தான் வாங்குவதற்காக அவரிடத்தில் போராடி இருக்கிறார். அந்த நேரத்தில் அதாவது செல்போனை பிடுங்குவதற்காகவும் வாகனத்தை பிடுங்குவதற்காக மட்டுமே இந்த தாக்குதல் நடந்ததா என்பது நமக்கு ஐயப்பாடு ஏற்படுகிறது. ஏனென்று கேட்டால் அது இந்த பொருள்களை கைப்பற்றி விட்டு ஓட வேண்டும் என்பதுதான் வழிப்பறிக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் இவர்கள் தங்களுடைய இருசக்கர வாகனத்திலே ஆயுதங்களை அதிகமாக வைத்திருந்திருக்கிறார்கள். ஆயுதத்தை எடுத்து அவருடைய தலையை வெட்டுவது போல் அவர்கள் வெட்டும் பொழுதுதான் அவருடைய காது மட்டும் வெட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து அவரை காப்பாற்ற வந்த அவருடைய சகோதரர்கள் இருவரையும் இதே போன்று அவர்கள் வெட்டி ஒருவருடைய கரங்களை வெட்டியிருக்கிறார்கள். இன்னொருவரை தலையிலும் அவருடைய ஏனைய பகுதிகளிலும் அவருக்கு வெட்டு காயங்கள் இருக்கிறது. அதாவது இப்போ போதைப் பொருள்களுடைய புழக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. அது காவல்துறை அதனை நாங்கள் முழுமையாக ஈடுபடுகிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் போதைப் பொருள்களை யார் விற்கிறார்கள் என்பது அதிகமாக நன்றாகவே தெரியும். அவர்கள் யாரும் அவர்களுக்கு கமிஷன் கொடுக்காமல் விற்பதில்லை. இந்த போதைப் பொருள்களை அதிகப்படுத்துவதே தமிழ்நாடு காவல்துறை தான். ஒரு பக்கம் டிஜிபி சொல்லுகிறார், ஆனால் இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய உதவியோடு தான் போதைப் பொருள்கள் விற்கப்படுகிறது. அதனுடைய அராஜகங்கள் தான் இன்றைக்கு தொடர்கிறது. 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கொலை நடந்து கொண்டிருக்கிறது சர்வசாதாரணமாக. இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு 500 ரூபாயை எடுத்துக்கொண்டு நாம் 500 ரூபாய் கையில் வைத்திருக்கிறோம் என்று தெரிந்தால் ஒருவர் கொடுத்து கொலை செய்து விடுவார்கள் போல இருக்கிறது. அப்போ இங்கே ஆயுதங்களை வைத்திருக்கிற வாகனங்கள் பரிசோதிக்கப்படுவதில்லை. இன்றைக்கு அது மட்டுமல்லாமல் பல இருட்டான பகுதிகளிலே, பல மப்சல் ஏரியாக்களிலே கேமராக்கள் இல்லை. இப்போ கேமராக்களை எல்லா இடங்களிலும் நாங்கள் பொருத்தி இருக்கிறோம் என்று காவல்துறை சொல்லுகிறது. காவல்துறை என்றால் அரசாங்கம் இல்லை, வேறு நிறுவனங்களின் உதவியோடு தான் அவர்கள் பொருத்துகிறார்கள். அதையும் தூத்துக்குடியை பொறுத்தவரை முழுமையாக எங்கேயும் பொருத்தியதாக தெரியவில்லை. மப்சல் ஏரியாக்களில் இருட்டு பகுதிகளிலே எது நடந்தாலும் யாருக்கும் தெரியாது. எல்லா வாகனங்களிலேயும் அது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இளைஞர்கள், சிறு வயது பையன்கள். அவர்கள் இப்பொழுதே இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுபவர்கள் எவ்வளவு மோசமாக ஈடுபடுவார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே முறையாக காவல்துறையினர் வாகனங்களை பரிசோதிக்க வேண்டும். வாகனங்களை பரிசோதிப்பது மட்டுமல்ல, வாகனங்களில் என்ன ஆயுதங்கள் எடுத்துச் செல்கிறார்கள் என்பதை பரிசோதிக்க வேண்டும். அப்படி ஆயுதங்கள் வைத்திருக்கிற வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும். ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வழிப்பறிக்காக வைத்திருப்பார்கள், அல்லது இன்றைக்கு கஞ்சா வியாபாரத்திற்காக தங்களை பாதுகாத்துக் கொள்ள வைத்திருப்பார்கள், அல்லது கொள்ளையடிக்க வைத்திருப்பார்கள், அல்லது கொலை செய்வதற்கு வைத்திருப்பார்கள். ஆகவே ஆயுதங்களை வைத்திருக்கிற வாகனங்களை பிடித்தால் அது உடனடியாக வாகனங்களை பறிமுதல் செய்து இவர்கள் மீதும் குண்டர் சட்டத்தில் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்ற முடியும் என்பதை அரசு உணர வேண்டும். அரசாங்கம் காவல் நிலையங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரிகளுக்கும் புரோக்கராக இல்லாமல் ஒழுங்கான காவலர்களாக இருந்து அவர்கள் செயல்பட வேண்டும். அரசாங்கம் தருகிற சம்பளம் போதுமானதாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் லஞ்சத்திற்காக மக்களை பலியிடுகிற மாபாதக செயலை செய்தால் அது அவர்களை நாசப்படுத்திவிடும் என்பதை நான் காவலர்களுக்கு எச்சரிக்கிறேன். காவலர்கள் லஞ்சத்தை மட்டுமே அவர்கள் மூலதனமாக கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.